Hello everyone, welcome back to Iklas IAS Academy. நம்ம இந்த வீடியோல ஜெயினிசம், சமண சமயம், சமண மதம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் படிக்க போறோம். அப்போ causes for the rise of intellectual awakening and the birth of Buddhism and Jainism இல்லைங்களா? ஸோ அப்போ பர்டிகுலர் டைம்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு இன்டெலெக்சுவல் மக்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில விஷயங்களை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஒரு விஷயம் பண்றோம்னா ஏன் அப்படி பண்றோம்? என்ன பர்பஸ்? அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் அவேக்கனிங் மக்கள்கிட்ட ஏற்பட்டதும் அதன் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில புத்திசம் அண்ட் ஜெயினிசம் சமண மதமும் புத்த மதமும் உருவானதுக்கான காரணங்கள் காசஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ அப்போ என்னன்னா தி காம்ப்ளெக்ஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் அட்வொகேட்டட் இன் த லேட்டர் வேதிக் பீரியட் முன்னாடியே படிச்சதுதான். பின்வேத காலத்துல இருந்து ரொம்ப சிக்கலான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மக்களால ஃபாலோ பண்ண முடியல. ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாக்ரிஃபிஷியல் செரிமனிஸ் ஸோ அண்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் தட் கன்ஃபியூஸ் த காமன் மேன். ஸோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மூட நம்பிக்கை எதுக்காக அதை பண்றோம், எதுக்காக இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களா பண்றோம், இதெல்லாம் வந்து மக்கள் வந்துட்டு குழம்ப ஆரம்பிக்குது. அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு சடங்கும் சம்பிரதாயங்களும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க மக்கள் வந்துட்டு வேற மதம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடி போக ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா? ஸோ அது போக பார்த்தா அது போக உபநிடதங்கள் தாட்ஸ் அஸ் அல்டர்னேட்டிவ் டு சாக்ரிஃபிஷியல் ரைட்ஸ் were too philosophical which a lay persons could not understand. அதாவது உபநிடத தத்துவங்கள் படிச்சோம் இல்லைங்களா? அந்த வேத இலக்கியங்களுடைய கடைசி பாகம் தான் அது உபநிடதம் இல்லைங்களா? அந்த உபநிடதங்களை சாதாரண மக்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இந்த பின்வேத காலத்துல தான் பாத்தீங்கன்னா அடிமை முறை, ஜாதி முறை அண்டு பாலியல் பாகுபாடு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு எமோஜ் ஆனது. இந்த மாதிரியான மல்டிபிள் ரீசன்ஸ்னால தான் எனக்கு மக்கள் நோ இன் சர்ச் ஆஃப் அல்டர்னேட்டிவ் ரிலிஜியன் பிற மதங்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆதாரங்கள் ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா சோர்சஸ் இல்லைங்களா? அப்போ நமக்கு ஆதாரங்கள்னு பார்க்கும்போது லிட்ரரி சோர்சஸ் ஆன அங்கங்கள் ஓகேங்களா? அங்காஸ் அப்படிம்பாங்க. ஸோ அங்காஸ் என்பது ஜெயின் டெக்ஸ்ட் அதாவது சமண சமயத்தை சார்ந்த ஒரு நூல். திரிபீடகங்கள் அண்ட் ஜாதகாஸ் திரிபீடகாஸ் அண்ட் ஜாடகாஸ் அப்படிம்பாங்க. ஜாதக கதைகள் அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அதாவது பௌத்த சமயத்தை சார்ந்த நூல்கள். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிஜின் தான் படிக்க போறோம். ஆரிஜின் ஆஃப் ஜெயினிசம் படிக்க போறோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம புத்திசம் பத்தி படிக்க போறோம். அப்ப ஜெயினிசம் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் ரிலிஜியன்ஸ் இல்லைங்களா? ஒரு பழமையான ஒரு ரிலிஜியன் தான் அது. புத்திசம்க்கு முன்னாடியே எனக்கு எது எமர்ஜ் ஆயிருச்சு? ஜெயினிசம் எனக்கு எமர்ஜ் ஆயிருச்சு. த வேர்ட் ஜெயின் டிரைவ்ஸ் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் வேர்ட் ஜினா இல்லைங்களா? அந்த ஜெயினிசம்ல ஜெயின் அப்படிங்கிற வார்த்தை அதாவது சமணம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜினா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது தான் இல்லைங்களா? ஸோ ஜினா அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தையிலிருந்து எனக்கு எமோஜ் ஆனது தான் என்னது ஜெயின் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா கான்குவயரிங் செல்ஃப் அண்ட் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு அதாவது தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்லுவது இல்லைங்களா? ஸோ என்னுடைய மனதையும் வெளி உலகத்தையும் கான்குயர் பண்றது வெற்றி கொள்வதற்கு தான் என்ன பெயர்னா வந்துட்டு ஜெயின் என்று பெயர் இல்லைங்களா? ஜெயினிசம்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க. தேர் வேர் 24 தீர்த்தங்கரார்ஸ் இன் ஜெயினிசம் இல்லைங்களா? ஸோ அப்போ தீர்த்தங்கரார்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஸ் த ஒன் ஹூ ரிவியர்டு ரிலீஜியஸ் ட்ரூத் அதாவது இப்போ ஜெயினிசம் இருக்கு. ஜெயினிசம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜினா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததாகவும் அதுக்கு என்ன அர்த்தம்னா தன்னையும் பிற வெளி உலகையும் வெற்றி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பார்க்குறோம். ஜெயினிசம்ல மட்டும் மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள். தீர்த்தங்கர்கள் யார் அப்படின்னா அந்த அந்த ஜெயினிசம் தொடர்பான உண்மைகள் அந்த அந்த மதம் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த யார் வந்து டீச் பண்றாங்களோ அவங்க தான் யாரு தீர்த்தங்கரர்கள். அந்த மாதிரி மொத்தம் ஜெயினிசம்ல 24 தீர்த்தங்கர்கள் இருந்திருப்பாங்க. அதுல முதல் தீர்த்தங்கரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபதேவர் இல்லைங்களா? அப்போ ஆப்வியஸ்லி சமண சமயத்தை உருவாக்கியவராகவும் தி ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம் ஆகவும் நான் யாரை பார்க்கலாம்? ரிஷபதேவரை பார்க்கலாம். கடைசி தீர்த்தங்கரர் பாத்தீங்கன்னா அதாவது 24வது தீர்த்தங்கரர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மகாவீரர். ஜெயினிசம் கெயின்ட் ப்ராமினன்ஸ் அண்டர் த ஏஜஸ் ஆஃப் மகாவீரா டியூரிங் த 6th century பிசி இல்லைங்களா? அப்போ 6th century பிசியில பார்த்தீங்கன்னா கடைசி தீர்த்தங்கரரான மகாவீரருடைய பீரியட்ல தான் ஜெயினிசம் ரொம்ப வந்துட்டு பிரபலமாக ஆரம்பிக்குது இல்லைங்களா? அப்போ மகாவீரரை பத்தி படிக்க போறோம். மகாவீராங்கிற பேருக்கே என்ன அர்த்தம்னா தி கிரேட் ஹீரோ சிறந்த தலைவர் என்ற அர்த்தம் இல்லைங்களா? இவருடைய ஒரிஜினல் பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வர்தமானர் அப்படிங்கிறவங்க தான். இவங்க எங்க பிறந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீகார்ல
வைஷாலி பக்கத்துல குந்த கிராமம் அங்கதான் வந்துட்டு மகாவீர் பிறந்திருப்பாரு. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தரும் திரிஷலா அப்படிங்கிறவங்களும். பிளேஸ் ஆஃப் டெத் வந்துட்டு அதே பீகார்ல தான் பிறந்திருப்பாரு. இறந்ததும் பீகார்ல பாவபுரி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இறந்திருப்பாரு. ஸோ அப்போ ஜெயினிசம்ல கடைசி தீர்த்தங்கரான மகாவீரரை பத்தி தான் நம்ம ஃபுல்லா படிக்க போறோம். அவருடைய கொள்கைகள் என்னென்ன பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது தான். அப்போ அவருடைய இயற்பெயர் வந்துட்டு வர்த்தமானர். அதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரஸ், அதாவது ரொம்ப செல்வ வளம் என்ற அர்த்தம். இவரு பார்த்தீங்கன்னா ஒரு சத்திரிய இளவரசர். படிக்கிறோமா? பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ராஸ்ல சத்ரியா குலம் இருக்கு இல்லைங்களா? அந்த சத்திரிய இளவரசர் தான் எனக்கு மகாவீரர். அட் த ஏஜ் ஆஃப் 30 he renounced his princely status to adopt his an ascetic life. இல்லைங்களா? 30 வயசுல பார்த்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த அரச வாழ்க்கையை துறந்துட்டு ஒரு துறவற வாழ்க்கையை மேற்கொள்றதுக்காக யார் வந்துடுறா? மகாவீரர் வந்துடுறாரு. ஹி டுக் அண்ட் இன்டென்ஸ் மெடிடேஷன்ஸ், ஒரு தீவிரமான தியானத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேற்கொள்றாரு. ஆஃப்டர் 12.5 இயர்ஸ், ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா 30 வயசுல வெளியே வராரு. ஒரு 12 வருஷம், ஒரு 42 ஒரு 42 வயசு முடிஞ்சு அடுத்த 43வது வருஷத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு வர்தமானா அட்டைன்ட் ஆம்னிசன்ஸ். ஸோ ஆம்னிசன்ஸ்னா ஒன்றும் கிடையாது, சுப்ரீம் நாலேஜ், அதாவது உயர்ந்த ஞானம் இல்லைங்களா? கைவல்ய என்று அழைக்கப்பட்ட ஒரு ஒரு எல்லையற்ற அறிவு இல்லைங்களா? ஒரு பயங்கரமான ஒரு நாலேஜ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ 30 வயசுல வெளியே வராரு. ஒரு 12 வருஷம் தியானத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு உயர்ந்த ஞானம் கிடைக்குது. அதுக்கு என்ன பேருனா கைவல்யா. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேவலா என்ற அர்த்தம். ஆர் ஆம்னிசென்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதன் பிறகுதான் மகாவீரர் வந்துட்டு என்னவா அழைக்கப்படுறாரு? ஜீனர் என்று அழைக்கப்பட்டார் இல்லைங்களா? ஜீனா அப்படின்னா என்ன அர்த்தம்? he become ஜீனர், the one who ஜினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தன்னையும் பிற உலகையும் வெற்றி கொள்ளுதல். அந்த வெற்றி கொண்டவருக்கு என்ன பேரு? ஜீனர் என்ற பெயர் இல்லைங்களா? அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெயின்ஸ், சமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். மகாவீரரையும் அவருடைய பிரின்சிபல்ஸையும் ஃபாலோ பண்ணவங்களாம் வந்துட்டு ஜெயின்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு ஒரு பயங்கரமான தியானத்துக்கு அப்புறமா அவர் அறிந்த அவர் தெரிஞ்சுக்கிட்ட அந்த உயர்ந்த ஞானத்தை அவர் என்ன பண்ணணும்? ஸ்ப்ரெட் பண்ணணுமா இல்லையா? அப்ப என்ன கத்துக்கிட்டாரு? லைஃப்னா என்ன, லைக் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், இந்த விஷயங்கள்லாம் அவர் டீச் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ மகாவீரா ரிவ்யூடு த ஏன்ஷியன்ட் சர்மானிக் ட்ரெடிஷன்ஸ் தென் கேம் அப் வித் நியூ டாக்ட்ரின்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு பண்டைய காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள், மரபுகள் அதெல்லாம் அப்படியே மறு ஆய்வு செஞ்சு அதன் அடிப்படையில ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய கோட்பாடுகளை பாத்தீங்கன்னா வந்துட்டு உருவாக்குறாரு. அதனால பாத்தீங்கன்னா the ரியல் ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம், உண்மையிலேயே சமண சமயத்தை உருவாக்கியவராக நான் யார சொல்றேன்? மகாவீரரை சொல்றேன். ஸோ ஜெயினிசத்துடைய பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னா முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். ஜெயினிசம் என்ன சொல்லுதுன்னா டினைஸ் காட் ஆஸ் த கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சத்தை கடவுள் தான் உருவாக்குனாரு அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா யார் அக்செப்ட் பண்ணிக்கல? ஜெயினிசம் அக்செப்ட் பண்ணிக்கல. பேசிக் பிலாசபி ஆஃப் ஜெயினிசம் பாத்தீங்கன்னா அகிம்சா அண்ட் நான் வயலன்ஸ், எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜெயினிசம் உடைய ஒரு முக்கியமான பிரின்சிபல். Ultimate aim of Jainism is attaining moksha or ending the cycle of birth, death, rebirth இல்லைங்களா? முக்தி அடைவது அல்லது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்னும் சுழற்சியில் இருந்து விடுபடுவதே சமணத்தின் இறுதி லட்சியம் இல்லைங்களா? இதோடைய அல்டிமேட் எய்மே என்னன்னா, நான் வந்துட்டு என்னதான் பிறந்தேன் இறந்தேன் மறுபிறப்பு அப்படிங்கிற கான்செப்டே இல்லாம எனக்கு மறுபிறப்பே வேண்டாம், நான் என்ன ஆயிரணும்? முக்தி அடைஞ்சு நான் எங்க போயிடணும்? சொர்க்கத்துக்கு போயிடணும், மோட்சம் அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் யாருடையது? ஜெயினிசம் உடைய கான்செப்ட். ஜெயினிசம் ரிஜெக்ட்ஸ் த பிலீஃப் இன் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் where God, a supreme being, decides who goes to heaven or hell இல்லைங்களா? அப்ப கடவுள் தான் அந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இறுதி தீர்ப்புன்னு சொல்லப்படக்கூடிய அந்த தீர்ப்பை கடவுள் தான் கொடுப்பாரு. சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா யார் அக்செப்ட் பண்ணிக்கல? ஜெயினிசம் அக்செப்ட் பண்ணிக்கல இல்லைங்களா? அப்ப ஜெயினிசம் என்ன சொல்லுதுன்னா advocates that the goodness or quality of one's life is determined by one's karma இல்லைங்களா? உங்களுக்கான நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா இல்ல கம்மியா இருக்கா, அது எல்லாமே உங்களுடைய கர்ம வினைகள், நீங்க என்ன விஷயங்கள் பண்றீங்களோ அந்த செயலுக்கு ஏற்பதான் உங்களுக்கான விஷயங்களும் நடக்கும். இதுலதான் ஒரு பயங்கரமான பிலீஃப் யாரு வச்சிருந்தா?
ஜெயினிசம் வச்சிருந்தாங்க இல்லைங்களா? சப்போ த்ரீ ரத்தினங்கள், த்ரீ ரத்தினாஸ் ஆர் த்ரீ ஜுவல்ஸ், மூன்று ரத்தினங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 3 கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் சொன்னதுன்னா வந்துட்டு வர்த்தமான மகாவீரர் சொன்னது. அப்போ மகாவீரா எக்ஸோடட் த த்ரீ ஃபோல்டு பாத் ஃபார் த அட்டைன்மெண்ட் ஆஃப் மோக்ஷா. அதாவது மோக்ஷத்தை பார்த்தீங்கன்னா நானே வந்து அடையலாம் இல்லைங்களா? மோக்ஷத்தை வந்துட்டு எனக்கு வந்துட்டு யாரு தான் கொடுப்பாங்கன்னு இல்லை, கடவுள் தான் கொடுப்பாருன்னு கிடையாது. அதாவது கடவுள் தான் யார் வந்துட்டு சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்கிறது கிடையாது. அப்ப அந்த மோட்சத்தை என்னாலேயே அடைய முடியும். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த 3 விஷயங்களுக்கு தான் என்ன பேருனா த்ரீ ரத்னா செஞ்சு பேர். அதாவது ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் ஆக்ஷன். நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு, நல்ல செயல். இது 3ம் எனக்கு இருந்துச்சுன்னா என்னாலேயே என்ன பண்ண முடியும், அந்த மோட்சத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. In order to live a life filled with sound morals, he preached 5 major principles. அதாவது ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையை வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்காக ஒரு 5 விஷயங்கள், 3 ரத்தினங்கள் அப்படிங்கிறது மகாவீரருடையதான். ஒழுக்கமான லைஃப்பை ஃபாலோ பண்றதுக்கு 5 பிரின்சிபல்ஸும் மகாவீரருடையதான். என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அகிம்சா. என்ன பண்ணுங்க, அகிம்சை வழியில இருங்க. எந்த ஒரு உயிரினத்தையும் என்ன பண்ணாதீங்க, துன்புறுத்தாதீங்க. 2வது சத்தியம். என்னதான், டு ஸ்பீக் த ட்ரூத், உண்மையை மட்டுமே பேசுங்க. 3வது அஸ்தேயம். அஸ்தேயம் என்றால் திருடாமை, மத்தவங்களுடைய பொருளை வந்து என்ன பண்ணாதீங்க, திருடாதீங்க. அபரிகிரகா, அதாவது அபரிகிரகா, பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமல் இருத்தல் இல்லைங்களா? எனக்கு வந்து நிறைய பணம் வேணும், நிறைய சொத்து வேணும் அப்படிங்கிற ஆசை இல்லாம இருக்கணும். 5வது பிரம்மச்சாரியா, திருமணம் செய்து கொள்ளாம இருக்கணும். இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா என்னது, ஒரு ஒழுக்கம் மிகுந்த வாழ்க்கையை வந்து உங்களால வாழ முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஜெயினிசம் சொல்லக்கூடிய பிரின்சிபல் இல்லைங்களா? அப்போ அதில் டூ ஸ்பிளிட், சமண சமயத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பிரிவுகள் என்பது காலப்போக்கில் ஏற்பட ஆரம்பிக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா திகம்பரர்கள் அப்படிங்கிற குரூப்பு, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்வேதாம்பரர்கள் அப்படிங்கிறவங்க. அப்போ திகம்பரர்கள் யாருன்னா, திகம்பரர்கள் ஆர் ஆர்த்தோடாக்ஸ், அதாவது ரொம்ப ஒரு வைதீக பழமைவாத போக்குடையவங்க தான் எனக்கு யாருன்னா வந்துட்டு திகம்பரர்கள். மாங்ஸ் ஆஃப் திகம்பரா செக்ட் டு நாட் வியர் எனி கிளாத் அண்ட் லிவ் நேக்கட் இல்லைங்களா? அப்போ திகம்பரர்கள் அப்படிங்கிற பிரிவை சார்ந்தவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்களாமா, ஆடை வந்துட்டு அணிய மாட்டாங்களாமா. ஓகே, தே ஆர் forbidden டு ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் பொசஷன்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா எந்த விதமான உடைமைகள், அவங்க ஏதாவது கையில வச்சுக்கணுமா, எனக்கு தேவையான திங்ஸ் வச்சுக்கணும். நான் வந்து தூங்குறதுக்காக எனக்குன்னு வந்துட்டு பெட்ஷீட் வந்து நான் எப்பவுமே வச்சுப்பேன். அந்த மாதிரியான எந்த ஒரு உடைமைகளையுமே யாரும் வச்சுக்க கூடாது. திகம்பரர்கள் வந்து வச்சுக்க மாட்டாங்க. திகம்பராஸ் பிலீவ் தட் விமன் கேனாட் அச்சீவ் நிர்வாணா ஆர் லிபரேஷன்ஸ் டிரெக்ட்லி. ஸோ திகம்பராஸ் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, என்னதான் அந்த ஒரு மோட்சத்தை பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்பினவங்க தான் எனக்கு யாருன்னா திகம்பரர்கள். ஸ்வேதாம்பரர்ஸ் யாருன்னா கொஞ்சம் முற்போக்கானவர்கள். அதாவது ரொம்ப பழமைவாதமான கான்செப்ட் தான் திகம்பராஸ் உடையது. பட் ஸ்வேதாம்பராஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொக்ரெசிவா இருப்பாங்க. மாங்ஸ் ஆஃப் ஸ்வேதாம்பராஸ் செக்ட் பார்த்தீங்கன்னா வியர் ஒயிட் ராப்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடை அணிஞ்சிருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாம்பரர்கள். இவங்க தான் பார்த்தீங்கன்னா திகம்பரர்கள் இல்லைங்களா? வெள்ளை ஆடை வந்து உடுத்தி இருப்பாங்க. தே ஆர் பெர்மிட்டட் டு ஹேவ் ராஜோகர்ணா, ப்ரூம் வித் woolen threads, begging bowl அண்ட் புக் இல்லைங்களா? இவங்க என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வேதாம்பரர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க வந்துட்டு ப்ரூம் ஸ்டிக் மாரி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடக்கிறச்ச என்ன ஆகக்கூடாது, ஒரு சின்ன பூச்சியெல்லாம் கூட அவங்க கால்லயோ, இல்ல அவங்க மூச்சு விடுவாங்க இல்லைங்களா? அந்த மூச்சுலயோ பட்டு என்ன ஆயிடக்கூடாது, இறந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எப்பயுமே ஒரு ப்ரூம் மாரி கையில வச்சிருப்பாங்க. அது போக ஒரு பெக்கிங் பவுல் இல்லைங்களா? ஒரு ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க. ஒரு புக் ஒண்ணு வச்சிருப்பாங்க. எனக்கு யாரு? ஸ்வேதாம்பரர்கள் எனக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரூம் ஸ்டிக் மாரி இல்லைங்களா? ஓகே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்களைப் போலவே பெண்களும் என்ன அடைய தகுதி உள்ளவர்கள்? மோட்சம் அடைவதற்கான தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொன்னவங்க தான் எனக்கு யாருன்னா ஸ்வேதாம்பரர்கள். ஸோ அப்போ ரீசன் ஃபார் ஸ்ப்ரெட் ஆஃப் ஜெயினிசம், சமண மதம் பரவியதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மக்கள் பேசிய மொழியிலேயே என்ன இருந்தது? சமண மதம் இருந்தது. நம்ம பார்க்குறோம் சமஸ்கிருதத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்லோகங்கள் சொல்றது, பாடல்கள் பாடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மக்களுக்கு இல்லைங்களா? அப்போ இங்க சமண மதம் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதம் இல்லாம மக்கள் பேசக்கூடிய பிராகிருத மொழியை தான் எனக்கு யாரும் டீச் பண்ணா, சமண மதம் டீச் பண்ணாங்க. ஓகேங்களா? அதே மாரி இன்டெலிஜிபிள் டீச்சிங்ஸ், அதாவது புரிந்து கொள்ளப்படியான போதனைகளாக இருந்திருக்குது. ஏன் இத பண்றோம்? எதுக்காக பண்றோம்? அப்படிங்கிற காரணங்கள்லாம்
நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது இல்லைங்களா? சப்போர்ட் ஃப்ரம் ரூலர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா, அரசர்களும், வணிகர்களும் இதுக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆதரவு குடுக்குறாங்க ஜெயினிசம்ஸ்க்கு. பர்சீவரன்ஸ் ஆஃப் ஜெயின் மார்க்ஸ், இந்த சமண மதத்தை பரப்புவதில் விடாமுயற்சியாக யார் செயல்பட்டா? சமண சமய துறவிகள் வந்து செயல்பட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெயினிசம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல சமண மதம் எப்படிலாம் பரவி இருந்தது அப்படின்னு பார்க்கணும்னா, இன் ஏன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர் ஜெயினிசம் இஸ் இன்ஃபர்ட் டு அஸ் சமணம் இல்லைங்களா? ஸோ சமண மதம், அதாவது ஆக்சுவலி அதோடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜைனம் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய சங்க இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா ஜைனம் என்பது சமணம் என்று குறிப்பிடப்படுகிறது இல்லைங்களா? அதை வச்சு சமண மதம் எங்கேயும் இருந்திருக்கு, தமிழகத்திலையும் இருந்திருக்கு. தேர் இஸ் ஏ சமணர் ஹில் ஆர் சமணர் மலை, ஓகேங்களா? அதாவது சமணர் மலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மலை இருந்திருக்கிறது இல்லைங்களா? எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழ கீழக்குயில்குடி இல்லைங்களா? கீழக்குயில்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு சமணர் மலை அப்படிங்கிற மலையே வந்து காணப்படுகிறது. ஏன்னா அந்த மலையில தான் சமண சமய துறவிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்குவாங்க. லைக் அந்த கல்வி கத்துக்கிறது, அவங்களுடைய டீச்சிங்ஸ வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்றது எல்லாமே எந்த இடத்துல தான்? அந்த மலையில தான் இல்லைங்களா? சப்போ த இமேஜஸ் ஆஃப் தீர்த்தங்கராஸ் கிரியேட்டட் பை ஜெயின் மார்க்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த ஹில். அந்த மலையில பாத்தீங்கன்னா சமண துறவிகளால தீர்த்தங்கரர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுடைய உருவப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மலையில வந்துட்டு எனக்கு காணப்படுகிறது. அப்ப அந்த இடத்துக்கு என்ன பேருன்னா, சமணர் மலைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளி என்றும் பெயர். அதாவது பள்ளி என்பது சமண சமய துறவிகள் கல்வி கற்பித்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, பள்ளி என்று அர்த்தம். சரிங்களா? அது அந்த பள்ளி தான் இன்றளவும் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடங்கள்ல கல்வி என்பது கற்பிக்கப்படுகிறதோ, அந்த இடத்துக்கு என்னென்ன பேர் வந்துருச்சு? பள்ளி அப்படின்னே வந்துட்டு பேர் வந்துருச்சு. ஓகேங்களா? மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரிட்டாப்பட்டி இல்லைங்களா? அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உள்ள ஒரு மலை தான் வந்துட்டு கலிஞ்ச மலை அப்படிங்கிற ஒரு மலை இல்லைங்களா? கலிஞ்ச மலை ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யாரு வாழ்ந்திருக்கா? சமணர் சமணர்கள் வந்துட்டு வாழ்ந்திருக்காங்க இல்லைங்களா? அந்த மலைக்கு என்ன பேருன்னா, பாண்டவர் படுக்கை என்று பெயர் இல்லைங்களா? அல்லது சமணர் குகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாண்டவர் படுக்கை எங்க காணப்படுகிறதுன்னா, கலிஞ்ச மலையுடைய ஒரு 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 சின்ன பகுதியில பார்த்தீங்கன்னா, யாரு வாழ்ந்திருக்கா? சமண சமய துறவிகள் வாழ்ந்திருக்காங்க. அந்த பகுதிக்கு பாண்டவர் படுக்கை என்று பெயர் சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? அது போக அக்கார்டிங் டு சிலப்பதிகாரம், வென் கோவலன் அண்ட் கண்ணகி வேர் ஆன் தேர் வே டு மதுரை, கவுந்தியடிகள் எ ஃபீமேல் ஜெயின் மாக் பிளஸ்டு த கப்பிள் அண்ட் அக்கம்பைன்டு தெம் இல்லைங்களா? சிலப்பதிகாரத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவுந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு சமண துறவி இருந்தாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா, கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போறச்ச அவங்க வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமண துறவியை பத்தியும் எதுல காணப்படுகிறது? சிலப்பதிகாரம்ல காணப்படுகிறது. புகார், உறையூர், மதுரை, வஞ்சி. வஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கருவூர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. அண்ட் காஞ்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமண சமய மடாலயங்கள் காணப்பட்ட ஒரு இடம் இல்லைங்களா? புகார், உறையூர், மதுரை, வஞ்சி எல்லாமே தமிழகத்துல காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில் சமண சமய மடாலயங்கள் காணப்பட்ட இடமாக சொல்றோம். அதே மாதிரி ஜின காஞ்சி, அதாவது ஜைன காஞ்சி அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் என்னன்னா திருப்பருத்திக்குன்றம் அப்படிங்கிற ஊருக்கு தான் என்னவும் பேருண்டு, ஜைன காஞ்சி அப்படிங்கிற பேரும் உண்டு. திருப்பருத்திக்குன்றம் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரம்ல உள்ள ஒரு வில்லேஜ் இல்லைங்களா? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த வில்லேஜ்ல எனக்கு 2 பழமையான சமண கோவில் எனக்கு காணப்படுகிறது இல்லைங்களா? அதனாலதான் இந்த வில்லேஜுக்கு வந்துட்டு என்னவும் பேர் உண்டு, ஜைன காஞ்சி அப்படிங்கிற பேருமே எனக்கு வந்துட்டு உண்டு. சரி, இப்ப டிக்ளைன் பார்க்க போறோம். ஸோ அப்போ டிக்ளைனுக்கு முன்னாடி ஓவராலா பார்த்தீங்கன்னா, எனக்கு அ பிராமண பிராமணிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது? அல்டர்னேட்டிவான ரிலிஜியன் உருவாக ஆரம்பிக்குது. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரிலிஜியன் தான் ஜெயினிசம் அண்ட் புத்திசம். ஸோ அப்போ ஜெயினிசம் பொறுத்தவரைக்கும் எனக்கு தீர்த்தங்கரர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள். அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா ரிஷபதேவர், லாஸ்ட் வந்துட்டு மகாவீரர் அப்படிங்கிறவர் தான். அப்போ மகாவீரர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய பீரியட்ல ஜெயினிசம் ஒரு பயங்கரமான ஒரு புகழுக்கு போக ஆரம்பிக்குது. அவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரிரத்தினங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரீச் பண்றாரு இல்லைங்களா? ஜெயினிசம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கடவுள் என்பவர் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து உருவாக்கவே இல்ல இல்லைங்களா? ஒருத்தவங்களுடைய அ துன்பத்துக்கும் வேதனைக்குமான காரணம் அவங்களுடைய கர்ம வினைகள் தான். நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகணுமா, நரகத்துக்கு போகணுமா அப்படிங்கறதெல்லாம் யாரும் டிசைட் பண்றது இல்ல. கடவுள்லாம் டிசைட் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் இல்ல அப்படிங்கிற கான்செப்ட ஓப்பனாவே யார் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா? ஜெயினிசம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? உம்
ஸோ எவ்ரிதிங் இஸ் டிசைடட் பை கர்மா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம். அதே மாதிரி நான் வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம் ஜெயினிசம் உடையது இல்லைங்களா? அதே மாதிரி 3 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டும் 5 பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டும் மகாவீரர் ப்ரீச் பண்றாரு. அந்த 3 ரத்தினங்களுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோட்சத்தை அடைவதற்கான வழி. இந்த 5 பாதைகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒழுக்கத்தை அடைவதற்கான வழியாக வந்து சொல்றாரு. அதே மாதிரி 2 பிரிவுகள் இருக்காங்க. திகம்பராஸ் அண்ட் ஸ்வேதாம்பராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. திகம்பராஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. ஸ்வேதாம்பராஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்வர்டா திங்க் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஓகே. ஸோ இந்த 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 ஸ்வேதாம்பரஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நார்த் இந்தியால இருந்திருப்பாங்க. திகம்பராஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சவுத் இந்தியால பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னா, அது மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில இருந்துச்சு. அவ்வளவு காம்ப்ளக்ஸா இல்ல, அவ்வளோ காஸ்ட்லியா இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு 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 அறிவுபூர்வமான ஒரு 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 பேக்ரவுண்ட் இருந்துச்சு. எதையுமே வந்துட்டு வந்து பிளைண்டா நம்ப வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் நம்புறோம், எதுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தோட முன்வைக்கிறாங்க. நெறைய அரசர்களும் ஆதரவு குடுக்குறாங்க, வணிகர்களும் ஆதரவு தராங்க. இது எல்லாமே காரணம் இல்லைங்களா? தமிழகம் பொறுத்தவரைக்கும் மதுரையில கீழக்குயில்குடி அப்படிங்கிற கிராமத்திலயும், அதே மாரி கலிஞ்சமலை அதாவது அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல கலிஞ்சமலை அப்படிங்கிற பகுதியிலையும் பார்த்தீங்க எனக்கு சமண சமய துறவிகள் வாழ்ந்த குகைகள் காணப்படுகிறது. அந்த குகைகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டவர் படுக்கைன்னு சொல்லி பேர் வைக்கிறோம் இல்லைங்களா? சிலப்பதிகாரத்திலையும் சமண சமய துறவிகள் பத்தின ஆதாரம் எனக்கு கிடைக்குது. இல்லைங்களா? இப்போ டிக்ளைன் பார்க்குறோம். டிக்ளைன் இஸ் த மெயின் ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு அ ஒரு ஒரு பாயிண்ட். ஸோ எதனால சமண சமயம் வீழ்ச்சியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி குடுத்துட்டு இருந்த அரசர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதரவ குடுக்கல. தி ஆப்சன்ஸ் ஆஃப் ராயல் பேட்ரோனேஜ் இல்லைங்களா? அது போக ஜெயினிசம்குள்ள எனக்கு பிரிவுகள் ஏற்பட்டுருச்சு. திகம்பரர்கள், ஸ்வேதாம்பரர்கள் அப்படிங்கிற பிரிவு ஏற்பட்டதும் சமண சமயத்தை கொஞ்சம் வீக்கன் பண்ணுச்சு. பலவீனப்படுத்தியதாக சொல்றாங்க. லேக் ஆஃப் மிஷனரி ஜீல் இல்லைங்களா? ஒரு மத இயக்கமாக செயலாற்றும் துடிப்பை காலப்போக்கில் இத பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மதமாக இத வச்சு இத வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றதுக்கான அந்த ஒரு செயல் பார்த்தீங்கன்னா, காலப்போக்குல என்ன ஆச்சுங்களாமா, குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஃபேக்ஷனலிசம்ஸ் அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் பிராக்டிசஸ் அதாவது குழு மனநிலை சமணத்தை பலவீனப்படுத்தியதாக சொல்றாங்க. ஏன்னா, அவங்க எல்லாமே வந்துட்டு நாங்கலாம் ஒரு குரூப் அப்படிங்கிற மாரி பிரிய அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிச்சுருச்சு, வீக்கன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம் ஆஸ் ரைவல் ஃபெய்த் இல்லைங்களா? அதாவது இவங்களுடைய கான்டெம்பரரியா எனக்கு யாரும் எனக்கு வந்து ஏற்பட்டா பௌத்த மதமும் எனக்கு வந்துட்டு ஏற்படுத்தியதுனால, காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சுருச்சு, புத்திசமுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால எனக்கு ஜெயினிசம் எனக்கு டிக்ளைன் ஆயிருச்சுன்னு சொல்லி எனக்கு சொல்றாங்க. சரிங்களா? இது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, யாருடைய ஆதரவு இல்ல, அரசர்களுடைய ஆதரவு இல்லாம போனதும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஃபார் தி டிக்ளைன் ஆஃப் ஜெயினிசம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதுல எனக்கு முக்கியமானதுன்னா, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஜெயினிசம்? வாட் ஆர் த ரீசன் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் ஜெயினிசம் இல்லைங்களா? அதே மாரி வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜெயினிசம்? ஓகேங்களா? அது போக செக்ட் பிரிவுகள் எத்தன பிரிவுகள் இருந்தாங்க. இது 4மே எனக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு முக்கியம். இல்ல இதே மாரி எனக்கு யார் இருக்கா? புத்திசம் இருக்காங்க. ஸோ புத்திசம்க்கு முன்னாடியே எனக்கு ஜெயினிசம் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உருவாயிருச்சு. பட் ரொம்ப அதிகமா மக்கள் கிட்ட பிரபலமானதுன்னா 2யும் கம்பேர் பண்றச்ச புத்திசம் தான். பிகாஸ் ஜெயினிசம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ம் பிராக்டிகலா இருக்க முடியல ஜெயினிசம்ல. பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா, நான் வயலன்ஸ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு புழு பூச்சிகள கூட கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டா. ஜெயினிசம் சப்போர்ட் பண்ணாது. பிகாஸ் அக்ரிகல்ச்சர் பண்றச்ச என்ன ஆயிரும், பூச்சிகள்லாம் இறந்துரும் இல்லைங்களா? ஸோ அதனால பிராக்டிகலி ஃபாலோ பண்றதுல சில நெறைய டிஃபிகல்டீஸ் ஜெயினிசம்லயுமே இருந்துச்சு. பட் புத்திசம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு எக்ஸ்ட்ரீமான ஒரு நான் வயலன்ஸ் வந்து சொல்லல. அது பிராக்டிகலாவும் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்ப இதே மாரி நம்ம ஜெயினிசம்க்கும் காசஸ் படிப்போம். அங்க புத்தர பத்தி படிப்போம். அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் என்னென்ன? அவங்களுடைய செக்ட் என்னென்ன? அவங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணம். வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜெயினிசம் அண்ட் புத்திசம்? இவங்க பிரின்சிபலுக்கும், அவங்க பிரின்சிபல்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு படிப்போம். ஸோ அப்போ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல புத்திசம் அவங்களுடைய ஆரிஜின், அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஆல்.